அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசினருக்கு ராசியில் ராகு, 2 சனி, 7 சனியில் வாக்குஸ்தான தன குடும்ப வாக்குஸ்தான இடத்தில் சனி இருக்கிறார். 5 குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது. லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு என்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் மறையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய நேரம் தங்களுக்கு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பெரிய உதவிகள் கிடைக்கும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்கலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மாணவியர்கள் சிறப்பான ஞாபக சக்தியுடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய நேரம். நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல் மாநிலங்கள், அயல் நாடுகளுக்கு சென்று வரலாம். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நேரம் இது. ராசியில் அமர்ந்த ராசிநாதன், அதாவது தங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். 5 குரு தங்களுக்கு இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளமடைகிறது. தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். மனதில் நிம்மதி இருக்கும். திறமையோடு எந்த காரியத்தையும் செய்வீர்கள். சிந்தனை பளிச்சென்று இருக்கும். வணிகத்திலும் தொழிலிலும் சிறப்பு உண்டு. வழக்குகள் சாதகமாகும். கோர்ட்டு கேஸ், போலீஸ் கேஸ் ஆகியவை தங்களுக்கு சாதகமாக முடியும். பங்காளி பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் வாய்ப்பு உண்டு. உடல் நல விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எந்த உபாதைகளையும் தாங்கள் அலட்சியப்படுத்தல் கூடாது. சிலருக்கு கால் வலி, கை வலி, முதுகு வலி, மூட்டு வலி வரலாம். கடன் வாங்கி செலவு செய்யும் கிரக நிலைகளும் இருப்பதால் செலவில் ஜாக்கிரதை தேவை. வேலை சுமை அதிகமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் தரப்படும். அவைகளால் உடனடி பலன் கிடைக்காது என்பதால் முதலில் தயக்கம் இருக்கும். காரியமாக வேண்டும் என்பதற்காக 3ஆம் மனிதர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. எந்த வேலையிலும் தங்களுடைய நேரடி கண்காணிப்பு தேவை. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஆக 7 சனியில் தங்களுக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தான சனி என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.